இந்தியா அளவில் பேசப்படுற முகம், ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக இந்திய அளவில் பார்க்கப்பட்டார் மு க ஸ்டாலின்லாம் நம்ம கருத்துக்கள் இருந்தபோது, குறிப்பாக இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பாக அவருடைய முழக்கம் தேசிய அளவில் எப்படி பேசுபொருளாக இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கிற ஒருத்தர் தன்னுடைய சொந்த தொகுதியில் தோல்வியை சந்திக்கிறாரு. ஒரு வாரத்துக்கு தமிழக அரசியல் களத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மு க ஸ்டாலின் அவர்கள் இல்லாத ஒரு சட்டப்பேரவை தான் அமைய இருக்கா அப்படிங்கிறது திமுகவினர் எப்படி சட்டமன்றத்தில் இதை ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா கடுமையான விமர்சனம் வரும். தாவேகாவினர் ஒரு மிகப்பெரிய மார்ஜின்ல இருக்கனால தாவேகா வேட்பாளர்கள் இனி குதிரை பேரத்துக்கு பணி வாங்கலாம்னு நமக்கு தெரியாது. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். திமுக தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு இதுதான் அவங்க அந்த இந்த எப்படி இதை திமுக தொண்டர்கள் எடுத்துக்க போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய முக்கியமான முகம், இந்தியா அளவில் பேசப்படுற முகம், ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக இந்திய அளவில் பார்க்கப்பட்டார் மு க ஸ்டாலின்லாம் நம்ம கருத்துக்கள் இருந்தபோது, குறிப்பாக இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பாக அவருடைய முழக்கம் தேசிய அளவில் எப்படி பேசுபொருளாக இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கிற ஒருத்தர் தன்னுடைய சொந்த தொகுதியில தோல்வியை சந்திக்கிறாரு, 3 முறை வென்ற தொகுதியில தோல்வியை சந்திக்கிறாரு, அப்படி தோல்வி முகத்துல இருக்காரு அப்படிங்கும் போது ஒரு மிகப்பெரிய இதுதான். அப்கோர்ஸ் ராகுல் காந்தி சோனியா காந்தி அவர்கள் பிரதமர் முகம்தான், ராகுல் காந்தி அவர்கள் முகம்தான், அவங்களும் தோக்குறாங்க, அதெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த தேர்தலில் ஒரு அறிமுக கட்சி கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு முகம் தோல்வி அடையுதுங்கும் போது திமுக மாறலா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சரிவை சந்திப்பாங்க. இதுல இருந்து அவங்க எப்படி ரீவார்ம் பண்ணி வருவாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்வியா தான் இருக்கு. இந்த விஷயத்திலே பெரும்பான்மையானவர்கள் இதில் 108 ஜெயிக்கிறாங்கன்னா கண்டிப்பா திமுக அதிமுகல இருந்து போனவர்கள் இருக்கலாம். கண்டிப்பா அவர்கள் என்ன காரணத்துக்காக போனார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நீங்க அட்ரஸ் பண்ண வேண்டிய சூழல்ல தான் இருக்கு. அதுதான் நீங்க எல்லா காரணங்களையும் தாண்டி இது தாவேகா விஜய் அவர்கள் முகத்துக்கு விழுந்த வாக்கு தான். கிட்டத்தட்ட நமக்கு ட்ரெண்ட் ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு. இப்படிதான் நமக்கு ரிசல்ட் வரப்போகுது. தாவேகா அந்த 110 தாண்ட போறது கிடையாது, 110க்குள்ள தான் இருக்கு. 108க்குள்ள அவங்க சுருங்குவாங்க, 110க்குள்ள தான் இருக்க போறாங்க. திமுக இதே ஒரு 70 ரேஞ்சில் இருப்பாங்க, அதிமுக 50 ரேஞ்சில் தான் இருப்பாங்க. இதில் திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு 10 தொகுதிகளுக்கு மேலே அவங்க முன்னணியில் இருக்காங்க. ஸோ அந்த கூட்டணி கட்சிகள் எப்படி தாவேகாக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. என்ன டிமாண்டோட ஆதரவு தெரிவிக்க போகிறாங்கன்னு அடுத்த ஒரு வாரத்துக்கு தமிழக அரசியல் களத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கணிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா முதலமைச்சர் சிட்டிங் சிஎம்ஏ தோல்வி முகத்தில் இருக்காரு. கிட்டத்தட்ட அந்த தொகுதியில் ரவுண்டு முடிய போகுதுன்னு தான் நமக்கு செய்தியாளர்கள் சொல்கிறாங்க. மார்ஜின் அதிகமாக இருக்குது, ரவுண்ட்ஸ் என்னனாலும் அவர் தோல்வி முகத்தில் தான் இருப்பார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ மு க ஸ்டாலின் அவர்கள் இல்லாத ஒரு சட்டப்பேரவை தான் அமைய இருக்கா அப்படிங்கிறது திமுகவினரால் இதை எப்படி எடுத்துக்க போறாங்க அப்படின்னு தெரியல. திமுகவினர் எப்படி சட்டமன்றத்தில் இதை ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா கடுமையான விமர்சனம் வரும். தாவேகா ஆளுங்கட்சி ஆகிற பட்சத்தில் நீங்க என்ன கேள்விகள் முன் வச்சாலும், தாவேகா மேல விமர்சனம் வச்சாலும், உங்க தலைவரே தோத்துட்டாரு, நீங்க என்ன அப்படின்ற இடத்துக்கு தான் தாவேகா அந்த இடத்துக்கு நகர்த்துவாங்க. எல்லாத்தையுமே உங்க நேர்மறையா எதிர்கொண்டு 91ல எப்படி வெறும் 2 பேரை வச்சு அவங்க ஒரு எதிர்கட்சி அரசியலை பண்ணி 96ல மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்களோ அதை நோக்கி தான் நீங்க போகணுமே தவிர இதுல இருந்து எந்த கட்சிகளுமே தோண்டு போயிடக்கூடாது. அது தமிழ்நாடு அரசியலுக்கும் நல்லதல்ல அப்படிங்கறத இந்த விஷயத்துல நம்ம சொல்லிக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு சில கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் முன்னணியில இருக்காங்க, மீதி எல்லாருமே பெரும் பின்னடைவு. குறிப்பா தேமுதிக, விசிக, மதிமுக எல்லாரும் பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி கம்யூனிஸ்டுகள் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க வாங்கின 5ல் 2 தொகுதிகளை வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் 10 இடங்கள் வாங்கின தேமுதிக 1 இடங்கள்லையும், 8 இடங்கள் வாங்கின விசிக 1 இடத்துலையும் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இதாக இருக்குது. ஏன்னா அது எல்லா வாக்குகளையும் விஜய் பெரிய அளவுக்கு அறுவடை பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. குறிப்பாக வட மாவட்டங்களில் விஜயுடைய தாக்கம் பெரிய அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. உதயநிதி முன்னணியில் இருக்காரு, ஆனால் திமுக தலைவர் அவர்கள் பின்னடைவை சந்திச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ அவர் இனி அடுத்தடுத்து ஃபார்மாலிட்டிஸ் நகர ஆரம்பிக்கும். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யணும். ஸோ யார் அடுத்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்காங்களோ அவங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநர் அழைப்பார். அதுக்கப்புறம் அவர் ஒரு 10 நாளைக்குள்ள அவங்க பெரும்பான்மையை நிரூபிக்கணும். ஸோ அதுக்குள்ள என்னென்ன காட்சிகள்லாம் நடக்க இருக்கு. ஏன்னா குதிரை பேரத்துக்கு நீ வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தாவேகாவினர் ஒரு மிகப்பெரிய மார்ஜின்ல இருக்கனால தாவேகா வேட்பாளர்கள் இனி குதிரை பேரத்துக்கு பணி வாங்கலான்னு நமக்கு தெரியாது. அதனால குதிரை பேரத்துக்கு வாய்ப்பு இல்லை.
ஸோ கூட்டணி கணக்குகள் போஸ்ட்போல் அலைன்ஸ் தான் வந்து நமக்கு இப்போ இருக்கிறதுல ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. திமுக தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு இதுதான் வந்து அவங்க வந்து அந்த இந்த எப்படி இதை திமுக தொண்டர்கள் எடுத்துக்க போறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய முக்கியமான முகம், இந்தியா அளவில் பேசப்படுற முகம், ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக இந்திய அளவில் பார்க்கப்பட்டார் மு.க. ஸ்டாலின்லாம் நம்ம கருத்துக்கள் இருந்தபோது, குறிப்பாக இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பாக அவருடைய முழக்கம் தேசிய அளவில் எப்படி பேசுபொருளாக இருந்ததுன்னு நம்ம வந்து பார்த்தோம். அப்படி இருக்கிற ஒருத்தர் தன்னுடைய சொந்த தொகுதியில தோல்வியை சந்திக்கிறாரு, 3 முறை வென்ற தொகுதியில தோல்வியை சந்திக்கிறாரு, அப்படி தோல்வி முகத்துல இருக்காரு அப்படிங்கும் போது ஒரு மிகப்பெரிய இதுதான். அப்கோர்ஸ் ராகுல் காந்தி வந்து சோனியா காந்தி அவர்கள் பிரதமர் முகம்தான், ராகுல் காந்தி அவர்கள் முகம்தான், அவங்களும் தோக்குறாங்க, அதெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த தேர்தலில் ஒரு அறிமுக கட்சி கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு முகம் தோல்வி அடையுதுங்கும் போது திமுக மாறலா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சரிவை சந்திப்பாங்க. இதுல இருந்து அவங்க எப்படி ரீவார்ம் பண்ணி வருவாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்வியா தான் இருக்கு. இந்த விஷயத்திலே வந்து பெரும்பான்மையானவர்கள் இதில் 108 ஜெயிக்கிறாங்கன்னா கண்டிப்பா திமுக அதிமுகல இருந்து போனவர்கள் இருக்கலாம். கண்டிப்பா அவர்கள் என்ன காரணத்துக்காக போனார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நீங்க அட்ரஸ் பண்ண வேண்டிய சூழல்ல தான் இருக்கு. அதுதான் நீங்க எல்லா காரணங்களையும் தாண்டி இது தாவேகா விஜய் அவர்கள் முகத்துக்கு விழுந்த வாக்கு தான். கிட்டத்தட்ட நமக்கு ட்ரெண்ட் ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு. இப்படிதான் ரிசல்ட் வரப்போகுது. தாவேகா அந்த 110 தாண்ட போறது கிடையாது, 110க்குள்ள தான் இருக்கு. 100ல அவங்க சுருங்குவாங்க, 110க்குள்ள தான் இருக்க போறாங்க. திமுக இதே ஒரு 70 ரேஞ்சில் இருப்பாங்க, அதிமுக 50 ரேஞ்சில் தான் இருப்பாங்க. இதில் திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு 10 தொகுதிகளுக்கு மேலே அவங்க வந்து முன்னணியில் இருக்காங்க. ஸோ அந்த கூட்டணி கட்சிகள் எப்படி தாவேகாக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறதா இருக்குது. என்ன டிமாண்டோட ஆதரவு தெரிவிக்க போகிறாங்கன்னு அடுத்த ஒரு வாரத்துக்கு தமிழக அரசியல் களத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து கணிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா முதலமைச்சர் சிட்டிங் சிஎம்ஏ வந்து தோல்வி முகத்தில் இருக்காரு. கிட்டத்தட்ட அந்த தொகுதியில் ரவுண்டு முடிய போகுதுன்னு தான் நமக்கு செய்தியாளர்கள் சொல்கிறாங்க. மார்ஜின் அதிகமாக இருக்குது, ரவுண்ட்ஸ் என்னனாலும் அவர் தோல்வி முகத்தில் தான் இருப்பார் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ மு.க. ஸ்டாலின் அவர்கள் இல்லாத ஒரு சட்டப்பேரவை தான் வந்து அமைய இருக்கா அப்படிங்கிறது திமுகவினரால் இதை எப்படி எடுத்துக்க போறாங்க அப்படின்னு தெரியல. திமுகவினர் எப்படி சட்டமன்றத்தில் இதை கொண்டு போய் ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா கடுமையான விமர்சனம் வரும். தாவேகா ஆளுங்கட்சி ஆகிற பட்சத்தில் நீங்க என்ன கேள்விகள் முன் வச்சாலும், தாவேகா மேல விமர்சனம் வச்சாலும், உங்க தலைவரே தோத்துட்டாரு, நீங்க என்ன அப்படின்ற இடத்துக்கு தான் தாவேகா அந்த இடத்துக்கு நகர்த்துவாங்க. எல்லாத்தையுமே உங்க நேர்மறையா எதிர்கொண்டு 91ல எப்படி வெறும் 2 பேரை வச்சு அவங்க ஒரு எதிர்க்கட்சி அரசியலை பண்ணி 96ல மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்களோ அதை நோக்கி தான் நீங்க போகணுமே தவிர இதுல இருந்து எந்த கட்சிகளுமே தோண்டு போயிடக்கூடாது. அது தமிழ்நாடு அரசியலுக்கும் நல்லதல்ல அப்படிங்கறத இந்த விஷயத்தில் நம்ம சொல்லிக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு சில கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் முன்னணியில இருக்காங்க, மீதி எல்லாருமே பெரும் பின்னடைவு. குறிப்பா தேமுதிக, விசிக, மதிமுக எல்லாரும் பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி கம்யூனிஸ்டுகள் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க வாங்கின 5ல் 2 தொகுதிகளை வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் 10 இடங்கள் வாங்கின தேமுதிக 1 இடங்கள்லையும், 8 இடங்கள் வாங்கின விசிக 1 இடத்துலையும் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இதாக இருக்குது. ஏன்னா அது எல்லா வாக்குகளையும் விஜய் வந்து பெரிய அளவுக்கு அறுவடை பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. குறிப்பாக வட மாவட்டங்களில் விஜயுடைய தாக்கம் பெரிய அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. உதயநிதி வந்து முன்னணியில் இருக்காரு, ஆனால் திமுக தலைவர் அவர்கள் வந்து பின்னடைவை சந்திச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ அவர் இனி அடுத்தடுத்து ஃபார்மாலிட்டிஸ் நகர ஆரம்பிக்கும். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யணும். ஸோ யார் அடுத்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்காங்களோ அவங்கள ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநர் அழைப்பார். அதுக்கப்புறம் அவர் ஒரு 10 நாளைக்குள்ள அவங்க பெரும்பான்மையை நிரூபிக்கணும். ஸோ அதுக்குள்ள என்னென்ன காட்சிகள்லாம் நடக்க இருக்கு. ஏன்னா குதிரை பேரத்துக்கு இனி வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தாவேகாவினர் ஒரு மிகப்பெரிய மார்ஜின்ல இருக்கனால தாவேகா வேட்பாளர்கள் இனி குதிரை பேரத்துக்கு பணிவாங்களான்னு நமக்கு தெரியாது. அதனால குதிரை பேரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கூட்டணி கணக்குகள் போஸ்ட்போல் அலைன்ஸ் தான் வந்து நமக்கு இப்ப இருக்கிறதுல ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.